இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 100 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஜூன் மாதத்தினுடைய 21ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க. மிகவுமே ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமியில் கிரக மாற்றங்களும் கிரக பேச்சுங்களும் பார்த்திங்கன்னா இடமாறுகிறது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா மாறுபடுது. அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, இல்லை ஏதாவது சாதகமான பலன்களை காணப்பட போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதேபோல் கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா என்ற ஒரு மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். உங்கள் ராசிக்கு செலவுகளை குறிக்கக்கூடிய 12ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது நீங்கள் அதிக செலவுகளை செய்ய நேரிடும். விரும்பத்தகாத செய்திகளையும் இப்போது பெறலாம். புதிய நண்பர்களுடனான தொடர்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வரவை மிஞ்சிய செலவுகளானது ஏற்படும். அதேபோல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்கள் கிடைக்காது. போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உண்டாகும். அதனால் சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் வருமானங்கள் சிறப்பாக உங்களுக்கு இருக்குங்க. என்னதான் வருமானங்கள் சிறப்பாக இருந்தாலுமே செலவுகளானது உங்களுக்கு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பதனால வீண் விரயங்கள் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கும் உறவுகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து செல்வது மனஸ்தாபத்தை குறைக்கும். உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் எதிர்பார்த்த அளவிற்கு மாற்றங்களும் ஏற்படாது. மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது உண்டாகுங்க. அதே போல் இந்த ஒரு காலகட்டங்கள் மேலுமே பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு திகழப்போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது உறவினர்களுடைய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் உள்ளதனால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். அதேபோல இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதிகளானது எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பணிகளில் அவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களில் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உறவினர்களிடையே மதிப்புகளும் மரியாதைகளும் அதிகரிக்கும். அதேபோல் தோழியர்களினுடைய வட்டாரங்களில் உங்களுடைய செயல்பாடுகளானது பாராட்டப்படும். பணிக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது இப்பொழுது கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களானது அதிகரிக்கும்.
அதேபோல் வழக்குகள் சார்ந்த எதிலுமே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் நல்லது. வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் போது கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி மறையும். ஆனால் லாபங்களானது கிடைக்க பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலுமே நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் போவார்கள். அதனால மகிழ்ச்சிகளும் உண்டாகும். வாழ்க்கை துணைகளுக்காக பார்த்தீங்கன்னா செலவு செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு முன்னேற்றங்கள் சீரான பாதையிலே பார்த்தீங்கன்னா இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகளும் கூடும். திறமைகளும் வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவார்கள். அதே போல் மேலிடத்தில் நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். மேலிடத்தினுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். ஒப்பந்தங்கள் நல்ல ஒரு முறையில் வரவு இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு கூடும். மாணவர்களுக்குமே பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனங்கள் தேவை. பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவும். காரிய தாமதங்களானது உண்டாகுங்க. ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். சாதாரணமாக பேச போக அது சண்டையாக மாறலாம். கவனங்கள் தேவை. வேலை தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கும். பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பொழிவினுடைய காரணமாக அலைய வேண்டியும் இருக்கும். குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களானது ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வாக்கு வன்மையால நன்மைகளானது உண்டாகுங்க. செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டியும் பெறுவீர்கள். சிலருக்கு உங்களுடைய செல்வாக்கை கண்டு பொறாமைகளும் உண்டாகலாம். கவனங்கள் தேவை. எதிர்ப்புகளானது விலகுங்க. காரிய தடைகளும் உங்களுக்கு நீங்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் வேகங்களும் உங்களுக்கு பிடிக்கும். வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்மரமாக ஈடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலுமே எல்லா பணிகளையுமே திறம்பட செய்து முடிப்பார்கள். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளானதும் நீங்கும். குழந்தைகளால் பெருமையும் சேரும். உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில் மதிப்பும் கூடும். பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வாக்கு வன்மையால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். அதேபோல் மாணவர்களுக்கு படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனத்தை செலுத்துவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். அதே போல் இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் தங்கக்கூடிய சூழல்களானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுங்க. எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறு என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலுமே திறமையால் அதனை நீங்கள் செய்து முடிப்பீர். பண வரவுகளானது எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்ற பாதையிலே உங்களுக்கு செல்லும். நிதி உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் மதிப்புகளும் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். சம்பள உயர்வும் வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்கி நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைப்பதும் நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பண உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழிகளும் உங்களுக்கு பிறக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு சேரும். இரவு பகலாக உழைக்க வேண்டியும் இருக்கும்.
அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் காணப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.